சொல்லு மருமகளே. அத்தை, நாம நினைச்சது நடக்க போகுது. என்ன மருமகளே சொல்ற? ஆமா அத்தை, நகைய நம்ம ஆளுங்க ஏமாத்தி எடுத்துட்டு போயிட்டானுங்கல்ல. ஆமா. ஊர் ஜனங்களுக்கு செட்டில் பண்றதுக்காக என் அக்காக்காரி சொத்து பத்து எல்லாத்தையும் விக்கணும்னு முடிவு பண்ணிட்டா. நாளைக்கு எல்லாருக்கும் பணத்தை செட்டில் பண்றேன்னு சொல்லிருக்கா. ரொம்ப சந்தோஷம் மருமகளே. அவளை நடுத்தெருவுக்கு கொண்டு வரலான்னு திட்டம் போட்டோம். அது இப்போ நடக்க போகுது. அத்தை, அந்த டிரைவர் பையன் என்ன பண்ணா தெரியுமா? கொஞ்சம் ஏமாந்திருந்தோம் நம்ம கண்டிப்பா மாட்டிருப்போம். என்ன மருமகளே சொல்ற? நாம மாட்டிருப்போமா? ஆமா அத்தை, அவன் மயில் மூலமா ஒரு ஆளை ஏற்பாடு பண்ணி செயின் ஒண்ணு கம்பெனில வைக்க சொல்லிருக்கான். அந்த செயின்ல ஒரு சின்னதா லொகேஷன் ட்ராக்க பிக்ஸ் பண்ணிருக்கான். லொகேஷன் ட்ராக்கரா? என்ன சந்திரா சொல்ற? ஆமாங்க, அவனுக்கு நம்ம ஆளுங்க கம்பெனி மேல நம்பிக்கை இல்ல. அதான் அவனுங்க ஏமாத்திட்டு போனா அவனுங்களை கண்டுபிடிக்கணும்னு லொகேஷன் ட்ராக்க அதுல பிக்ஸ் பண்ணிருக்கான். சந்திரா, அப்ப அவனுங்க மாட்டிப்பானுங்களே? மாட்டிருப்பானுங்க. ஆனா அவனுங்க அந்த செயினை நல்ல வேலையா ஆட்டோக்காரன் கிட்ட குடுத்துட்டானுங்க. அதனால நம்ம தப்பிச்சோம். அந்த டிரைவர் பையன் இவ்ளோ வேலை பண்றானா? ஆமாத்த, அவனை எப்பவுமே சாதாரணமா எடை போடவே கூடாது. இனிமே அவனுங்கள ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க சொல்லுங்க. அவனுங்க இப்போ எங்க இருக்கானுங்கன்னு எனக்கே தெரியாது. ஆனா அவங்க இருக்கிற இடத்தை யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. பத்திரமா தான் இருப்பாங்க. அத பத்தி நாம கவலைப்படவே தேவையில்ல. சரிங்க அத்தை, அப்படி கண்டுபிடிக்க முடியலன்னா சந்தோஷம்தான். சரி, நான் இத சொல்றதுக்கு தான் உங்களுக்கு கால் பண்ணேன். வச்சிடுறேன். சரிம்மா. டேய், ஒரு ஹாப்பி நியூஸ்டா. என்ன ஹாப்பி நியூஸ்டா? இத படிச்சு பாரு. தங்களிடம் இருக்கும் பழைய நகைகளை எங்களிடம் விற்றால் மற்ற இடங்களை விட சவரனுக்கு ரூபாய் 2000 அதிகமாக தரப்படும். பொதுமக்கள் இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். டேய், யாரோ ஒருத்தங்க மத்தவங்களை விட சவரனுக்கு 2000 ரூபாய் அதிகமா தரதா விளம்பரப்படுத்தி இருக்காங்க. ஆமாண்டா, இது நமக்கு குட் நியூஸ் தானே. நம்ம கிட்ட இருக்கிற நகைங்களா இவங்க கிட்ட சேல் பண்ணா நமக்கு நிறைய பணம் கிடைக்கும்ல. டேய், என்னடா யோசிக்கிற? நம்ம கிட்ட இருக்கிறதுக்கு எல்லாமே திருட்டு நகைங்கடா. இது நம்ம எங்க கொண்டு போய் வித்தாலும் நல்ல விலைக்கே வாங்க மாட்டாங்க. அதுவும் பாதி விலைக்கு தாண்டா வாங்குவாங்க. கேட்டா ரிஸ்க் அது இதுன்னு சொல்லுவாங்க. அந்த பாதி பணத்துல அந்த காளியம்மாக்கு வேற பங்கு கொடுக்கணும். அந்த அம்மாவுக்கு போக நமக்கு மிஞ்சி நிக்கிறது கொஞ்சம் தான்டா. கூட்டி கழிச்சு பார்த்தா இவங்க கிட்ட விக்கிறதாண்டா லாபம். டேய், நீ சொல்றது சரியாதான் இருக்கு. ஆனா திடீர்னு ஒருத்தங்க வந்து சவரனுக்கு 2000 ரூபாய் அதிகமா தரேன்னு சொன்னா எப்படா நம்புறது? அதுவும் சரிதான். அதோட அவங்க திருட்டு நகைகளை வாங்குவாங்களா இல்ல போலீஸ்ல சொல்லி நம்மள மாட்டி விட்டுருவாங்களா? எல்லாத்தையும் யோசிக்க வேண்டியிருக்குல்ல. டேய், நீ ரொம்ப பயப்படுறடா. பயந்து தாண்டா ஆகணும். ஏன்னா நம்ம கையில இருக்கிறது திருட்டு நகைங்க. ஆனா இந்த வாய்ப்பை விட்டா நம்ம லாபம் பார்க்க முடியாதுடா. அதுக்காக மாட்டிக்கிட்டா நம்ம ஜெயில கம்பி தான் எண்ணணும். சரி, நான் ஒரு யோசனை சொல்லட்டா? சொல்லு. எல்லா நகையும் எடுத்துட்டு போனாதானே நமக்கு பிரச்சனை. நான் முதல்ல ஒரு 2 நகையை மட்டும் எடுத்துட்டு போறேன். அவங்க யாரு என்னன்னு நான் செக் பண்ணிட்டு அவங்க உண்மையானவங்கன்னா அவங்கள்ட்ட விக்கலாம். இல்லைன்னா அப்படியே விட்டுறலாம். சரி, நீ சொல்றதும் நல்ல ஐடியாவா தான் இருக்கு. அப்படியே செய்யலாம். சரி, நகை எடுத்துட்டு வரேன். இரு. இந்த 2 நகையை கொண்டு போய் வச்சுட்டு பணம் கொடுக்கறாங்களா இல்லையான்னு பாத்துட்டு வந்துடுறேன். சரி, இங்கே இரு. சார், என்ன இந்த நோட்டீஸ்ல போட்டிருக்க மாதிரி பழைய நகைக்கு மத்த இடத்தை விட 2000 ரூபாய் சேர்த்து தருவீங்களா? கண்டிப்பா சேர்த்து தருவோம். அதுக்கு தானே வீடு விட நோட்டீஸ் கொடுத்துருக்கோம். தங்க விக்கிற விலைக்கு இன்னும் கொஞ்சம் சேர்த்து கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்குமே. அதுக்கு மேலாம் தர முடியாதுங்க. கம்பெனிக்கு கட்டுப்படி ஆகாது. சரி, விசாரிச்சு போலாம் தான் வந்தேன். போயிட்டு நகையோட வரேன். அப்ப நீ நகை எடுத்துட்டு வரலையா? நான் எடுத்துட்டு வரேன். எங்க பழைய நகை எடுத்துக்கிட்டு 2000 ரூபாய் சேர்த்து தரதா சொல்லிருக்கீங்களே, அது உண்மையா? ஆமா சார், ஃபுல்லா தருவாங்க. போய் கேளுங்க. அப்படி 2000 ரூபாய் சேர்த்து தரதுல உங்களுக்கு என்ன லாபம்? ஐயா, அதெல்லாம் கம்பெனி ரகசியம். அதெல்லாம் உங்ககிட்ட சொல்ல முடியாது, புரிஞ்சுக்கோங்க. நகையை விற்க வரவங்க கிட்ட எல்லாத்தையும் சொல்லிதான் ஆகணும். சொல்லுங்க.
தம்பி நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்க. ம். இங்க பாருங்க, உங்கள மாதிரி ஆளுங்களா பொழைச்சு போகட்டும் தான் கம்பெனி இந்த மாதிரி ஒரு ஸ்கீமா அனௌன்ஸ் பண்ணிருக்கு. ஓகே, இதை என்ன நம்ப சொல்றீங்களா? வேற ஏதோ ஒரு ஆதாயம் இருக்கு, அத சொல்லுங்க. ஆஹா, இவன் விட மாட்டான் போல இருக்கு. என்ன தம்பி யோசிக்கிறீங்க? கேள்வி கேட்டா பதில் சொல்லுங்க, அப்பதானே நகை விக்கிறத பத்தி யோசிக்க முடியும். ஐயா, நீங்க இப்ப நகைய கையில வச்சிருக்கீங்களா? இல்ல இல்ல இல்ல. இல்லையா? ஐயா, நீங்க வீட்டுக்கு போயிட்டு நகையை எடுத்துட்டு திரும்பவும் வாங்க, உங்களுக்கு டீடைல்டா எக்ஸ்பிளைன் பண்றேன். போயிட்டு வாங்க. நகையா? அது எங்க இருக்கு? என்னது? நகை எங்க இருக்கா? புரியல. வீட்ல ஒரு பொட்டு தங்கம் கூட கிடையாது. ஏங்க, அப்புறம் என்ன மணிக்கு என்கிட்ட கேள்வி மேல கேள்வி கேட்டு என்ன சாவடிச்ச? விசாரிச்சுட்டு போய் 4 பேர்ட்ட நான் சொன்னா அது உங்களுக்கு லாபம் தானே? அடிச்சது வைக்க. நீ நகையை வைக்க தேவையில்ல, ஒரு மண்ணு வைக்க தேவையில்ல. சாவ அடிக்கிறாங்களே நம்மள. அந்த திருட்டு பசங்க நம்மள பாத்துருக்கத்துல போறானுங்க. மேல போயிருவோம். சகல, அத்தைய பார்க்க 2 பேரும் வந்தானுங்களே, அதுல ஒருத்தன் வந்தாப்பா. எப்பா, நகையை விற்கதான்ப்பா வந்திருப்பா. நகையை விற்க வந்தீங்களா? ஆமா,